சென்னையில் பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவில் திருப்பலியுடன் தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மனிதர்களின் பாவங்களை போக்க இறைமகனான இயேசு கிறிஸ்து மண்ணில் உதித்த இந்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் 365 கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டி காணப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் சாந்தோமில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித தோமையார் தேசிய திருத்தலத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். அங்கு 25 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரம் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் 5 நாட்கள் சிரத்தை எடுத்து குழந்தை இயேசுவின் குடில் இங்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. வண்ணமயமான அலங்காரங்கள், நட்சத்திரங்கள், இயேசு பிறப்பை சித்தரிக்கும் குடில்கள், கேரல் இசை மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசு வழங்குதல் என புனித தோமையார் ஆலயம் நள்ளிரவில் களை கட்டியிருந்தது. கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக புனித தோமையார் திருத்தலத்தில் குவிந்த மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரொம்பவே டிஃப்ரெண்ட். இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் வந்துட்டு குட்டி குட்டி சர்ச்சஸ் தான் இருக்கும். அந்த சைடு இருந்து இது பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. டெக்கரேஷனில் இருந்து, பீப்புள்ஸில் இருந்து, அந்த மாஸ் நடக்கிறது, அது எல்லாமே ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது ரொம்பவே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போது இவ்வளோ நாள் நான் பார்த்த சர்ச்சுக்கும் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆமாம், நான் தான் கூட்டம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. ஸோ அதனால நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் இங்கே வர சொல்லி. இவ்வளோ பேர் ஒரே இடத்துல மீட் பண்ணி இது வந்து ஒரு மதத்தை குறிப்பிடாமல் செக்குலர்ன்ற மாதிரி வந்து எல்லா மதத்தினரும் இங்கே வந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு. இதேபோல் பெசன்ட் நகரில் உள்ள புனித அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு நள்ளிரவு 12 மணிக்கு குழந்தை இயேசுவின் சொரூபம் குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ மக்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். எங்கும் அமைதி நிலவ வேண்டும். எந்த நாட்டிலிருந்து அகதிகளாக தமிழகம் வந்தாலும் போதிய உதவிகளை வழங்க வேண்டும். அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பங்குத்தந்தை தெரிவித்தார். திருப்பலியில் சொன்னது மாதிரி புலம்பெயர்ந்தோர் அகதிகள் எல்லா நாடுகளும் இருக்கிறாங்க. நம்முடைய மாநிலத்தில் கூட நிறைய பேரும் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அதனால் அவர்களெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்கும் உண்டு. ஒருவேளை நாமும் வேறு எங்கேயாவது நாட்டில் அவர் அகதிகளாக போனால் எப்படி இருப்போம், அந்த உணர்ந்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பை காட்சியாக காட்டும் போது உடல் முழுவதும் புல்லரித்து விட்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப ஒரு அமைதியான சூழல்ல என்னதான் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் ஒரு மியூசிக்கோடு இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு நிறைவாக இருந்துச்சு. திருப்பலி ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. அந்த ஒரு 12 மணிக்கு இயேசு பிறக்கும் போது
எப்படி சொல்கிறதுனா பூஸ் பங்க்ஸ்லாம் வரும்னுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு.